நான் தற்போது கால்ஃபேஸ் அல்லது காலி முகத்திடலில் இருந்து உங்களோடு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள் நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். காலி முகத்திடலை பொறுத்தவரையிலே இலங்கையின் நாலாபுறங்களில் இருந்தும் இன மத மொழி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் தங்களுடைய ஓய்வு நேரங்களை சந்தோஷமாக குடும்பங்களோடு கழிப்பதற்கு வரக்கூடிய ஒரு ரம்யமான இடம் காலி முகத்திடல் அல்லது கால்ஃபேஸ். இந்த காலி முகத்திடலை பொறுத்தவரையிலே பொதுவாக டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையிலே காலி முகத்திடல் அழகுபடுத்தப்படும், அலங்கரிக்கப்படும். அதே போன்று வெசாக் பண்டிகை வந்தாலும் காலி முகத்திடல் அழகான வகை வகையான தோரணங்கள் வெசாக் கூடுகளை கொண்டு அழகுபடுத்தப்படும். என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இப்படி அலங்காரம் ஒன்று செய்யப்பட்டிருப்பதை நான் இதுவே காணுகின்றேன். எனவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிலிருந்தே சொல்லக்கூடிய ஒரு விடயம், நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றால் இனவாதத்தை தலை தூக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், இனி இந்த நாட்டிலே இனவாதம் இருக்காது என்ற விடயத்தை அவர் ஜனாதிபதி ஆனதற்கு பின்னால் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார். வெறுமனே வாய் வார்த்தையோடு நின்றுவிடாமல் இது போன்ற செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பின்னால் இலங்கையிலே முஸ்லிம்கள் இப்போது இனவாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படாமல் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இன்றைய நாளிலே நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், நாடளாவிய ரீதியில் இருந்து பெருவாரியான முஸ்லிம் சகோதரர்கள் பெருநாளைக்காக வேண்டி இந்த இடத்திலே வந்து குடும்பங்களோடு சந்தோஷமாக அவர்கள் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கன்னி மாவட்டத்தில் மலையகத்திலேருந்து தெல்தொடை நகரத்துலேருந்து நாங்கள் தற்போது கோல்பீஸ் வந்திருக்கிறோம். පොඩි කාලේ ඔක්කොම මම අම්මලා තාත්තලා කාණිකා වෙලා තියෙනවා. ඒ ඔක්කොම ක්‍රිස්මස් කානිවල් අවුරුදු වලට කරපු කානිවල්. දැන් මට අවුරුදු 17ක් වෙනවා. පළමු වතාවට ඊද් උත්සවයක් මුල් කොටගෙන කරපු කානිවල් එකට මම ඇවිල්ලා තිනවා. ඒ ගැන මම ගොඩක් සතුටු වෙනවා. ඉදිරියේදී මේ වගේ රමදාන් ඉස්ලාමික් உற்சவ முள்கொடைகின மீட்டாத் வர உட்கர்ஷவத் வேணும்னா நம்ம கூட சத்துருவேன். இஸ்லாமிய சமூகம் என்ற வகையில் இலங்கை திருநாட்டில் வந்து இதுதான் என்னுடைய வரலாற்றில் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் தடவையாக நான் இவ்வாறு ஒன்றை கண்டேன். இப்பொழுது இந்த நாட்டில் அனுரகுமார திசாநாயக்கோட ஆட்சி வந்த பிறகு வந்து இந்த நாட்டில் வந்து இனவாத சூழல் இல்லாமல் பேத்திருக்குது. அதிகபட்சமாக சமூகமாக இங்கே வந்திருக்கிறது வந்து முஸ்லீம் சமூகம். அப்போ தொடர்ச்சியாக இலங்கையில் வந்து இதே மாதிரி மாநகர சபைகள், அதே மாதிரி வந்து உள்ளூராட்சி சபைகள், மற்ற ஏனைய பிரதேச சபைகள் வந்து முன் வந்து மாகாண சபைகள் முன் வந்து நீங்கள் கண்டிருப்பீங்க. சலாம் ரமஜான் என்ற ப்ரோக்ராம் கூட வந்து கொழும்பு மாநகர சபையில் வந்து கிரீன் பாத்தில் செஞ்சாங்க. எனவே இந்த தருணத்திலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கையிலே அமைதியான ஒரு சூழலை உருவாக்கியமைக்காக வேண்டி அந்த அடிப்படையிலே ஒளிப்பதிவாளர் ஷஹனியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஆய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள் நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.